பதி அரஹர நமவள்ளி சைவசேனாபதயே அரோகரா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கரோகரா சக்திவேல் முருகனுக்கரோகரா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உலகிலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்துள் ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். மெய்யன்பர்களே, சைவம் தழைக்க நல்ல அரும்பணிகளை செய்து வரும் நம்முடைய சைவ சமய பக்தஜன சபை வளாகத்திலே மாதந்தோறும் பல ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கிற தலைப்பிலே சிவகருணையை நாம் சிந்தித்து அறிய இருக்கிறோம். ஞானசம்பந்தருடைய தேவார பாடல் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல் அமுது ஊறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே என்பது காழிப்பிள்ளையாராகிய ஞானசம்பந்தருடைய திருவாக்கு. இறைவன் ஞானசம்பந்தரை ஆட்கொண்டது சீர்காழிப்பதி. அந்த சீர்காழிப்பதிக்கு 12 திருநாமங்கள் உண்டு. துவாதசாந்த தலம்னே பேர். துவாதசம்னா 12. இந்த 12ல் ஒன்று திருக்கழுமலம். கழுமலம் அப்படின்னா நம்முடைய மலங்களை எல்லாம் கழுவி தூய சிவமாக்கி சிவனுடைய பதத்திலே சேர்க்கக்கூடிய பதியது. அதனால் இதுக்கு திருக்கழுமலம். அதுபோல் செண்பை மாநகர், சீர்காழி, தோணிபுரம், அதுபோல் முக்திபுரம், இப்படி 12 நாமங்கள் சீர்காழிப்பதிக்கு உண்டு. அங்கே சுவாமியோடைய திருநாமை தோணியப்பர் என்று இருக்கார். அங்கே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். மண்ணிலே பிறந்தவர்கள் நல்லவர்களாக வாழ முடியும். அத்தவத்தவர் உள்ளிருந்தோங்கிடும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்பது வடலூர் வல்லற்பெருமானுடைய வாக்கு. நல்லவர்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் நமச்சிவாய நாமம் இதயத்தினுடைய துடிப்பு போலே உள்ளத்துக்குள்ளே அந்த நாமம் ஒழித்து கொண்டே இருக்கும். நட்டவத்தவர் அப்படின்னா நல்ல தவத்தவர். உள்ளிருந்து ஓங்கிடும் அப்படின்னா ஒரு நெருப்பு ஜுவாலை இருக்கே, அது முதல்ல ஒரு சின்ன பொறியாக தான் தோன்றும். ஆனால் அதை காற்று ஊத 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 அந்த ஜுவாலை பெருசாகி ஓங்கி வளரும். அதனால தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று வள்ளல் பெருமான் சிவபெருமானை குறிப்பிட்டார். அப்படி அவர் ஜோதி சுயம் ஜோதியாக உள்ளத்துக்குள்ள நமச்சிவாய் என்கிற தீபத்தை ஏற்றிட்டோன்னா அது ஓங்கி வளர்ந்து நம்மை சிவபுண்ணியத்தில் சேர்த்துவிடும். அதனால தான் நல் தவத்தவர். இதுதான் தவம், வேறு எதுவும் தவம் இல்லை. காட்டில் போய் கண்ணை மூடி தபஸ் பண்ண வேண்டாம். நல்ல தவம் எதுனா நான் தழும்பேற நமச்சிவாய மந்திரத்தை சொல்வது. நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு நொடி பொழுது கூட இறையை நான் மறப்பதில்லை. தேவாரத்தில் ஒரு பாடலில் சொல்கிறாள் தேவாசிரிய பெருமக்கள், உன்னை நினைத்தே கழிவும் என்னாவி கழிந்தபின் என்னை மறக்கப் பெறாய் எறும்பியூர் ஈசனே. எறும்பியூர் என்பது ஒரு தேவாரத்தலம். அங்கே தேவார பாடல் பாடுகிறார்கள். உன்னை நினைத்தே கழியும் என் ஆவி.
சிவசிவா சிவசிவானே நான் முழுவதுமாக வாழ்வை வாழ்ந்து முடிப்பேன். என் ஜீவன் முடிகிற வரைக்கும் சிவத்தை சிந்தித்திருப்பேன். ஆனால் இந்த உடம்பை விட்டு ஜீவன் போயிடுச்சுன்னா என்னால் நினைக்க முடியாது. அப்போ நீ என்னை நினச்சிக்கணுன்றார். உன்னை நினைத்தே கழியும் என் ஆவி கழிந்த பின், இந்த ஆவி கூட்டை விட்டு போயிடுச்சுன்னா உன்னை கூப்பிடல நினைக்காதே. கழிந்த பின் என்னை மறக்கப் பெறாய். அதுதான் நான் மறக்கினும் சொல்லுமென்னா நமச்சிவாய மந்திரமே என்று வடலூர் வல்லபெருமான் சொன்னார். பெற்றதாயுதனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உடல் மறந்தாலும் உடலை மேவி உயிர் மறந்தாலும் கற்றஞ்சகம் கலை மறந்தாலும் கண்ணின்றி இமைப்பது மறந்தாலும் நல் தவத்தவர் உள்ளிருந்தோங்கிடும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. அப்போது இமைக்க கூட சில சமயம் மறந்துடும். ஆனாலும் நான் நமச்சிவாயத்தை மறக்க மாட்டேன். அதனால தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அப்போது எல்லா உயிர்களும் மண்ணிலே பிறக்கிறது. அதில் எந்த உயிர்கள் நல்ல வண்ணம் வாழ்கிறது அப்படின்னா, இறைவனை இறைப்பொழுது மறவாமல் நினைக்கிற உயிர்கள் நல்ல வண்ணம் வாழ்கிறது. இதை சம்பந்தர் நமக்கு சீர்காழியிலே பதிவு செய்கிறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், என்னில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. நீங்கள் நல்ல கதி அடையணும்னா நமச்சிவாயத்தை சொன்னாலே போதும், நல்ல கதி கிடைக்கும். யாதுமோர் குறைவில்லை, அது குறைவே இல்லை. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சுத்த மாமலர் கொண்டு தூவி துதியாதே வைத்தவோ வினையுள் நெடுங்காலமே என்கிறது தேவாரம். உன்னை நினைக்கிறதுக்காகத்தான் இந்த புத்தி, உன்னை பாடத்தான் இந்த வாய். அப்போ இதை வாய் கொண்டு நான் வாழ்த்தி விட்டால் எனக்கு முக்தி பேறு எளிதாகும். அதில் எந்த ஒன்றும் குறைவே வராது, அதில் குறைச்சல் இல்லை. அதனால் அவர் சொன்னார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல் அமுது ஊறும். அமுது ஊறும், அதாவது அமுதூரி தித்திக்கும் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். நிறைய அருளாளருடைய பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கருத்தை எல்லாரும் ரீப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அபிராமகிருஷ்ணர் அமுதீஷர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி. நீ அமுது ஈசனோடு ஒன்றாகி இருக்கிறதுனால நீ தான் எனக்கு அருள வேண்டும். எதை முக்தி பேரை அருள வேண்டும், ஜீவன் முக்தி அப்படின்றத அருளணும் அப்படின்னு சொல்லி அபிராமகிருஷ்ணர் இதைத்தான் கேட்குறார். அமுதீஷர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அமுது ஊறக்கூடிய பதி அமுதீஷர் வாழ்கின்ற திருக்கடவூர் திருப்பதி. அங்கே அமுத கடேஸ்வரராக இருக்கார். அமிர்த கடேஸ்வரர், அமுதமாகி தித்திப்பவன், ஆகமமாகி அன்னிப்பான் தாழ்வாழ்க. அப்படிப்பட்ட அந்த தேன், திருவாசகம் என்னும் தேனை சொல்கிறது. அந்த தேனாகிய அமுதம் யாருடைய நாடி நரம்புகளெல்லாம் நனைக்கிறதோ அவர்கள் சிவத்தை அடைகிறார்கள், சிவபுண்ணியத்தை சேருகிறார்கள். இப்போ கண்ணில் நல் அமுது ஊறும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு அரை மணி நேரம் டிவியில் சீரியல் உட்காந்து பார்க்குறோம், வேறு எந்த பொழுதும் போகலைன்னா பொழுதை போக்குறதுக்காக, பொழுதை கடத்துவதற்காக பார்க்குறோம். பார்க்கும்போது அதில் அவங்க அழுதா நம்ம கண்ணில் தன்னாலேயே ஜலம் வருது. அது டிவி தான் தெரியும், சீரியல் தான் தெரியும், காசுக்கு மேக்கப் போட்டு நடிக்கிறான், எல்லாமே நமக்கு தெரியாமையாக இருக்குது, எல்லாம் தெரியுது. ஆனாலும் இந்த உணர்ச்சி அப்படின்றது நம் குன்னால் ஒரு நாடகத்தால் ஒருத்தர் நடித்தா கூட கண்ணில் என்ன வருது, அந்த உணர்ச்சி பெருக்கு வருது. அவங்க அழகை பார்க்கும்போது நம்ம கண்ணில் அழகும். அதுதான் வாடுகின்ற பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஜீவகாருண்யத்தை வடலூர் வல்லபெருமான் இதுதான் குறிப்பிடுகிறார். எவ்வுயிர்க்கும்
அதாவது ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எல்லா உயிருக்கும் யார் ஒருத்தர் உயிர் கண்டு உருகுகிறார்களோ அவர்கள் தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். அவர்கள் சிவப்பேரை அடைகிறார்கள். அப்போ மண்ணில் நல்லபடி வாழணும்னா அதுக்கெல்லாம் ஒன்றும் டாக்டரேட்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, பணங்கா செலவு பண்ண அவசியம் இல்லை, டயட் கண்ட்ரோலில் இருக்கணும் அவசியம் இல்லை, வேறு ஏதாவது எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் ஒன்றும் தேவையில்லை. மனசார சிவத்தை நினைத்தால் போதும், வாயார சிவத்தை வாழ்த்தினால் போதும். இந்த 2 பண்ணினா போதும். அது பண்ணாலே அதுவே தவம். அந்த தவம் நம்மை காக்கும். இதைத்தான் ரொம்ப எளிமையாக பதிவு பண்ணார் திருமந்திர மாலையில் 10ஆம் திருமண திருமூல நாயனார். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்றிட சிவகதியாகுமே. 4 வரி, அதில் 2 எழுத்து சிவசிவா. சிவசிவான் இருக்கிறது. சில பேர் இன்றைக்கும் சொல்லுவா, கோவிலில் யாராவது ஒரு தூணில் அப்படி சாஞ்சு உட்காந்துருக்காருன்னா ஒரு வேலை வெட்டி கிடையாது, செவனேன்னு உட்காந்துருக்காரு பாருங்கள்லாம். வேலை எதுவுமே இல்லாமல் சும்மா உட்கார்ந்துருந்தா சிவமாகி விடுவோம். அதுதான் சிவானந்தம். செயலற்றிருக்க சிவானந்தமாகும். செயலற்றிருப்பர் ஜெகத்தொடும் கூடார், செயலற்றிருப்பர் சிவத்தையும் தேடார், செயலற்றிருக்க சிவானந்தமாமே. இதுவும் திருமந்திர மாலை தான். செயல் அற்று இரு. எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துட்டோன்னா, இப்போ நம்மளாம் உட்காந்துருக்கோம், ஒரு மணி நேரம் உட்காந்து கேட்டாலும் நமக்கு வேறு நினைப்பு போகிறதில்லை. எந்த நினைப்பும் இல்லாமல் சிவத்தையே கேட்கிறோம், சிவத்தையே சிந்திக்கிறோம், சிவத்திலேயே நிலைத்திருக்கிறோம். இதுதான் தவம். அப்படிப்பட்ட அந்த நிலை அடைய வேண்டும். அது எல்லாரும் கிடைக்குமானா கிடையாது. இதே சைவ சமய பக்த சபையை எத்தனை பேர் கடந்து போகிறான்? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பேர் கடக்கிறாங்க? அவரெல்லாம் கடந்து போகிறார்கள். ஆனால் கடந்து உள்ளிருந்தால் தான் கடவுள். உள்ளே இருந்து அனுபவிப்போர் யார் இருக்கிறார்கள்? எல்லாரும் கிடைக்குமா? அது யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு கிடைக்கும். அதைத்தான் அற்புதமாக சொல்லுவாங்க. மணிவாசகர் சொல்கிறார் சிவபுராணத்தில், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, இறைவன் அழைத்தாதான் இங்கே உட்கார முடியும், பேச முடியும், அதை கேட்க முடியும், சிந்திக்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா வாசல்லையே அப்படியே வேகமாக போயிட்டே இருப்பாங்க. நமக்கு என்ன அவ்வளோ காலம் ஆயிடுச்சு, இன்னும் நிறைய இருக்குது, நிதானமாக கேட்டுக்கலாம். எங்கே போகுது சபை? பேசினவர் தான் பேசிகிட்டே இருக்க போகிறார், பேசினது தான் பேச போகிறாங்க, கேட்டுக்கலாம் அப்படின்னு நாம் கேட்டுக்கலான்னு இருப்போம். ஆனால் நமக்கு அவ்வளோ ஆயுட்காலம் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஆரறிவார் ஷானாலும் வாழ்நாளும் ஷாய்காட்டு எம்பெருமானாருக்கே பூனாலும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவிகற்ப நானாலும் நவின்றேத்த பெறலாம் நல்வினையே என்கிறது தேவாரம். மனிதனால் அறியப்படாத ஒரு ரகசியம் இருக்கானா? இருக்கு. தேவாரத்தில் சொல்கிறார், யார் அறிவார் ஷானாலும் வாழ்நாளும். எப்போ போகிறோன்றது யாருக்குமே தெரியாது, எத்தனை நாள் இருக்க போகிறோன்றது யாருக்குமே தெரியாது. இதை நான் சொல்லலை, தேவாரத்தில் சொல்கிறாங்க. யார் அறிவார் ஷானாலும் வாழ்நாளும் ஷாய்காட்டு எம்பெருமானாருக்கே பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவிகற்ப நானாலும் நவின்றேத்த பெறலாம் நல்வினையே. அப்போது மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம். மண்ணில் பிறந்தவங்க எல்லாம் தாங்க வாழறாங்க. ஒரு சாதாரண விலங்கினங்கள் கூட மண்ணில் பிறக்கிறது, புழு பூச்சியாக பிறக்கிறது, வாழறது. அதுதான் அப்பர் ரொம்ப அழகாக கேட்டார் ஜாகிரதையாக. அவர் 81 ஆண்டு காலம் உழவார பணி செய்தவர். நம்முடைய வாழ்நாள் முழுக்க சிவனுக்காக தொண்டு செய்தவர். அவர் சொல்கிறார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம்பெறல் வேண்டும்.
ஒருவேளை நான் எங்கேயாவது தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா, பாவம் பண்ணியிருந்தா, அந்த பாவத்துக்கு இணையாக எம்பெருமானே எனக்கு புழுவாக கூட பிறக்க வேண்டி வரலாம். எல்லாம் வினைப்பயன். நம்ம என்னவா பிறக்கணுன்றது நம்ம கையில் இல்லை. நம்ம பாவ புண்ணியங்கள் தான் அது தீர்மானிக்கும். அப்போ ஒருவேளை நான் செய்த பாவத்துக்கு ஈடாய் நான் புழுவாய் பிறக்க வேண்டி வந்தால் பிறந்து தான் ஆகணும். ஆனால் அவருக்கு ஜாக்கிரதையாக கேட்குறாரு, நான் அதை பிறக்கிறத பற்றி கவலைப்படல, ஆனால் அப்போவும் உன்னையே நினச்சின்னு இருக்கணும். அப்போ தான் ஆனந்தம். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம்பெறல் வேண்டும். உன்னுடைய சீரடி சீரோன் கடல்கள் வெல்க, தரங்குவிவார் உண்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல்கள் வெல்க. இதை விட எளிமையாக யாரும் சொல்ல முடியாதுங்க. ஒரு கையை கும்பிட்டுட்டா அந்த குடும்பத்தை தூக்கி விட்டுறான் சுவாமி. அவ்வளவு ஒரு கருணை சிவபெருமானுக்கு. சிறங்குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. அவருடைய பாதம் அப்பேற்பட்ட பாதம். ஆடிய பாதனே அம்பலத்து வாணனே என்கிறார் வள்ளல் பெருமான் திருவருட்பாதம். அப்போ மண்ணில் நல்ல வண்ணம் வாழுவது அப்படின்னா கெட்ட வண்ணம் வாழறதும் இருக்குது. எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்படி தான் வாழணும் அப்படின்னு இருந்தால் நல்ல வண்ணம் வாழ்வது. உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, மார்கண்டேயருக்கு அவள் அப்பா அம்மா தவமான தவம் இருந்தால் ஒரு குழந்தை இல்லையேன்னு. குழந்தை செல்வம் இல்லாதவாளுக்கு தான் தெரியும் ஒரு குழந்தை பிறந்து எவ்வளோ கஷ்டம்னு. தவமான தவம் இருந்தால் சிவபெருமானுக்காக ஒரு குழந்தை செல்வம்னு கேட்டார். உடனே கருணைக்கடலான எம்பெருமான் உனக்கு குழந்தை தரே, ஆனால் 2 நிபந்தனை. இன்னும் 100 வயசு நிறைய ஆயுளோடு இருக்கிற புத்தி சாதுரியம் இல்லாத ஒரு குழந்தை வேணுமா, புத்தி இல்லாத குழந்தை வேணுமா, முட்டாளா இல்லை நல்ல சூட்டிகையாக ஞானமாக 16 வயசே இருக்கிற குழந்தை வேணுமான்னு கேட்டான். இப்போ நாம தான் என்ன சொல்லுவோம், நிறைய வருஷம் இருந்தால் நல்லது தானே, புத்தி இருக்குது இல்லாட்டா என்ன, பணம் இருந்தால் போதுமே இல்லையா. பணம் இருந்தால் புத்தி இல்லாதவன கூட அப்படியே கடவுளேன்னு கொண்டாடுவான். பணத்துக்கு கூழை கும்பிடு. அவன் பெரிய பணக்காரனாக இருக்கா, கோடீஸ்வரனாக இருக்கான்னா அவன் தும்மினா கூட என்ன அழகாக தும்புறாரு சார்மா. அவனு தும்மலது தும்புறான், ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுவான், அப்படி பணத்துக்கு பொருள் இல்லாதவருக்கு உலகம் இல்லைன்றார் வள்ளுவர். அந்த மாதிரி நாம் தான் கேட்போம். அடியேனை போல் அசடாக தான் கேட்கும். 100 வயசு இருக்கிற குழந்தைய கொடுங்க, 16 வயசுலாம் பத்தாது அப்படின்னு. ஆனால் அவள் அப்பா அம்மா கேட்டால் ஞானம் இல்லாட்டா ஒரு பிரயோஜனம் இல்லையே, அது இருந்து என்ன பிரயோஜனம். மண்ணிலே பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார் தமரை அமுது செய்வித்தல் கண்ணில் நல் விழா கண்டு பொலிவு ஆர்த்தல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகே என்று அழைத்தார்னு சேக்கிழா பெருமான் 12ஆம் திருமுறையில் திருஞான சம்பந்தருடைய புராணத்தில் பாடுறார். பூம்பாவை என்கிற ஒரு பெண்ணை பாம்பு தீண்டி அந்த பெண் சாம்பலாய் இருக்கிறாள். அவளுடைய சிறுமேனி அழிந்து சாம்பலாயிற்று. முடிசார்ந்த மண்ணலும் முடிவில்வோர் பிடிசாம்பல் ஆவது கண்டும் மண்ணுமிந்த படிசார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் பொன்னம்பலவர் அடிசார்ந்து வாழ்வோம் என்று நினைப்பார் ஒருவர் இல்லையே, மொத்தம் கூட இல்லை. பட்டினத்தார் வாக்கு. நாம இல்லை, பெரிய ராஜா, உலகத்தையே அடக்கி ஆடுற ராஜாக்கள் கூட இதெல்லாம் சாஸ்வதம் இல்லைன்னு நினைக்கிறானா கிடையாது. ஆனால் அவனும் என்ன ஆனா கடைசியில் பிடிசாம்பல் ஆகிறான். முடிசார்ந்த மன்னரும் பிடிசாம்பல். ஆனால் பொன்னம்பலவர் அடிசார்ந்து நாம் உய்வோம் என்று நினைப்பார் ஒருவர் இல்லையே. யாரா ஒருத்தராக நினச்சி பார்க்குறாடா? ஒருத்தர் இல்லைன்னுட்டார், பட்டினத்தார் சொல்லிட்டார். ஒருத்தர் கூட கிடையாது. பணங்காட்சி சொந்தம் பந்தம் சுற்றம் இதைத்தான் கடைசி வரை பிராணன் போகிற வரைக்கும் நினைக்கிறானே தவிர இறைவனை யாராவது நினைக்கிறானான்னு நினைக்கிறதே கிடையாது.
ஆனால் நாவுக்கரசருடைய புராணத்தில் சொல்கிறார், மண்ணில் பிறந்தார் பெரும்பயன். இந்த பூமியில் பிறந்துட்டோமே, பிறக்கிற எல்லாருக்கும் மோட்சம் உண்டானா கிடையாது. யார் இறைவனை அழிகிறானோ அவனுக்கு தான் மோட்சம், இல்லைனா கிடையாது. ஒரு சமயம் நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், சார் மனுஷனாக பிறக்கிறதே கட்டோன்றாங்க, அதில் கண்ணு குருடு இல்லாமல், காது சிவிடாக இல்லாமல், வாய் ஊமையாக இல்லாமல், கை கால்கள் முடமாக இல்லாமல், புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகாமல் இப்படி எல்லாம் நன்னா படைச்சிருக்கிறது அப்படின்னா அது ஒரு பெரிய ஐஸ்வர்யம். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு நாளாவது சைவ சமய பக்த சபையில் வந்து இந்த சிவநாமத்தை காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாளா, சொல்லியிருக்க மாட்டாளா? அதை இட்டு இறைவன் மோட்சம் கொடுக்க மாட்டானா அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். இதை பார்வதி பரமேஸ்வரனிடத்தில் கேட்குறாள், சுவாமி கங்கையில் செத்தா மோட்சம்னு சொல்கிறாளே, அப்போ கங்கையில் எல்லாரும் தான் வாழ்நாளில் ஒரு நாள் போய் குளிச்சுட்டு வந்துடுறான், அப்போ அத்தனை பேரும் குளிக்கிறவங்க பூரா மோட்சம் போயிட்டான்னா அப்போ யமதர்மனுக்கு வேலையே இல்லையே, நரகத்தை இழுத்து பூட்ட வேண்டியதானா அப்படின்னு நமக்காக பார்வதி கேட்குறாள். இப்போ பரமேஸ்வரன் சொன்னார், இல்லை நீ அம்மா நீ சரியாக புரிஞ்சிக்கல, கங்கையில் முழுகினா மோட்சம் உண்டு அப்படின்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் எப்படி முழுகிறான்றதை பொறுத்து இருக்கு, அதை வந்து நான் உனக்கு புரிய வைக்கிறவான்னு சொல்லிட்டு 2 பேரும் வயதான தம்பதியராக மாறினார். ஒரு வயசான கிழவன் கிழவியாக மாறி ஒரு மனிதர்களாக நேரத்தை கங்கை கரைக்கு வந்தாங்க. வந்தவுடனே சுவாமி சொல்கிறார், நான் இப்போ இந்த கங்கையில் அடிச்சுன்னு போகிற மாதிரி போகிறேன், நீ உடனே வாயில் வயிற்றில் அடிச்சுட்டு என் கணவரை காப்பாற்றுங்கன்னு சொல்லு. இது ஒரு நாடகம். அழகாக சொல்லுவார் மணிவாசகர், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நானும் விடகத்தே பெற முயல்கின்றேன். இறைவனுக்கு நிஜமான பக்தன்னே இல்லைங்க, ஒரு வேஷம் போட்டால் கூட சிவகருணையை நாம் பெறலாம், வேஷத்தால் கூட பெற முடியும். அது நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து, நான் ஒரு வேஷமே போட்டேன், அதனால் எனக்கு முக்தியா. ராமாயணத்தில் நீங்கள் பாருங்கள், ராமாயணங்கள்லாம் பார்த்து படிச்சிருப்பீங்க. அதில் ராவணன் பெரிய சிவபக்தன், ஈஸ்வர பட்டம் வாங்கினவன். 5 பேர் தான் ஈஸ்வர பட்டம் உண்டு. ஒன்று விக்னேஸ்வரன், விநாயகனுக்கு விக்னேஸ்வரன் ஈஸ்வர பட்டம் உண்டு. 2வது நந்தீஸ்வரன், நந்தியம்பெருமானுக்கு ஈஸ்வர பட்டம் உண்டு. 3வது ராவணேஸ்வரன், ராவணனுக்கு ஈஸ்வர பட்டம் உண்டு. 4வது சனீஸ்வரன், சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் உண்டு. 5வது கோடி கோடியாய் இறைவனுடைய கருணையினாலே வந்து கோட்டீஸ்வரன், தனகோட்டி, இறைவனுக்காக பணத்தை ஆக்கினவன் கோட்டீஸ்வரன் அப்படின்னு கொண்டாடப்படலாம். இப்படி அந்த கோட்டீஸ்வரன் யார் அப்படின்னா நம்ம பணம் வச்சிருக்க கோட்டீஸ்வரன் இல்லை, அவர் பேர் தான் சண்டிகேஸ்வரன் பேர். அவர் வந்து சிவனுடைய ஆலயத்தில் வரக்கூடிய கோடிக்கணக்கான மதிப்பிட முடியாத நகைகளை, ஆபரணங்களை, உண்டியல் காணிக்கைகளை, சொத்து வர கணக்கெல்லாம் அவர் தான் மெயின்டைன் பண்ணுறார். அப்போ அவர் கோட்டீஸ்வரன் யாரை குறிப்பிடனா சண்டிகேஸ்வரர். இந்த 5 பேருக்கு தான் ஈஸ்வர பட்டம். விக்னேஸ்வரன், நந்திகேஸ்வரன், அதுக்கப்புறம் வந்து ராவணேஸ்வரன், சனீஸ்வரன், சண்டிகேஸ்வரன். இந்த 5 பேரில் ஒருத்தர் ராவணேஸ்வரன். ஒரு நாளைக்கு 8 திசையில் போய் சிவனை பூஜை பண்ணுவானாம். அட்டதலோபரி வேட்டிதலிங்கம் சர்வசமுத்பவ காரணலிங்கம் அட்டதரித்ர விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். சதா சிவத்தை நினைத்து 8 புஷ்பங்களை எடுத்து 8 திசைகளில் இறைவனை வணங்கணும். திருவண்ணாமலைக்கு ஏன் பெருமை, ஏன் அங்கே பௌர்ணமியில் கிரிவலம் வரோம் அப்படின்னா, அங்கே 8 திசையில் 8 லிங்கங்கள் இருக்குது. என் திசை தேவர்கள் தாபிதம் பண்ண லிங்கங்கள். வருணலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம்,
இந்திரலிங்கம், யமலிங்கம், இப்படி 8 லிங்கங்கள் அங்கே இருக்குது. நிருதிலிங்கம், வாயுலிங்கம், இப்படி 8 திசை லிங்கங்களையும் ராவணன் பூஜை பண்ணான். ஆனால் அவ்வளவு பக்தியாக இருந்த ராவணனுக்கு ஒரு பெண்ணாசை. பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை வாழ்ந்து உடலும் என் மனது பேய்பிடித்தவன் குரங்கோ என்கிறார் தெய்வமணி மாலையில் வடலூர் வள்ளற் பெருமான். இந்த கந்தக்கோட்டத்தில் தான் பாடினார். 5 வயசு குழந்தையாக இருக்கும்போது தெய்வமணி மாலை பாடினார் வடலூர் அடிகளார். அவர் சொல்கிறார், பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை வாழ்ந்து உடலும் என் மனது பேய்பிடித்த கல்குடித்தவன் குரங்கோனா. ஒரு குரங்கே சாதாரணமாக இருக்காதுங்க, ஆட்டம் போட்டுனே இருக்கும். அதை பிச்சு போடும், இப்படி தாவும் அப்படி தாவும், அது மாதிரி நம்ம மனசுனாரு. ஆனால் அந்த குரங்கு கல்லும் குடிச்சுதுன்னா அது என்ன ஆகும்? அதில் பேயும் பிடிச்சதுன்னா இவர் சொல்கிறார், இந்த மனசு இந்த ஆட்டம் போடுறதுன்னு. கல்லுண்டு பேய் பிடித்தவன் குரங்கோன்ற என் மனசு இது இத்தனை ஆசைப்படுறதே. பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை, இதுக்காக வந்தது தான் ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம். பெண்ணாசை கூடாது, பொன்னாசை கூடாது, மண்ணாசை கூடாது அப்படின்னு வந்தது தான். பெண்ணாசை கூடாதுன்றது ராமாயணம். ராவணன் எட்டு சொன்னது, பெண் மேலே ஆசைப்படாதே, அடுத்தவன் மனைவி மேலே ஆசைப்படாதே, பெண்ணாசை கூடாது. மண்ணாசை கூடாதுன்னு சொன்னது மகாபாரதம். கூட பிறந்தவனுக்கு குந்துமணி இடம் தர மாட்டேன்னு அண்ணன் தம்பியாக அடிச்சுன்னு செத்தான். அது மாதிரி மண் கூடவா வரப்போகிறது? காதறிந்த ஊசியும் வாராதுகான் நும் கடை வழிக்கேன்ற பட்டிருந்தார், அதை விடுனார். அடுத்து பொன்னாசை, பணம். இந்திரன் தான் இருக்கிறதுலையே சொர்க்கத்துக்கு அதிபதி. அந்த இந்திர சிம்மாசனத்தை பிடிக்கணும். சூரபத்மன் போய் ஜெயந்தன சிறையை பிடித்து, இது கந்த சஷ்டி கரெக்டாக நினைக்கிறோம், அந்த இந்திரனை ஜெயந்தனை சிறையிட்டு இந்திரனை துரத்தி விட்டு சொர்க்கத்தை கைப்பற்றினான் சூரபத்மன். பொண்ணு ஆசை, பணம் பாடாப்படுத்து. ஆனால் வீரவேல் வாங்கி ஒரு நொடியிலே அவனை மார்பிளந்து சூர சம்காரம் பண்ணினார் நம்முடைய கந்த வேலாயுத சுவாமி. அப்போது பொன்னாசை கூடாது, பணத்தாசை, இந்த 3 தான் அழிச்சிருங்க. பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை, இது 3 விடுன்னு சொன்னது வடலூர் வள்ளல் பெருமான் நம்ம கந்தக்கோட்டத்தில் தெய்வமணி மாலையில் சொல்கிறார். அப்படி ராவணன் பெண்ணாசைப்பட்டான். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ பாருங்கள், சீதையை தூக்கின்னு போகணுன்னு அவன் போட்ட வேஷம் இருக்க காஷாயம் கட்டின்னு வந்தான். துறவி வேடம் போட்டான். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து அவன் போட்ட வேஷம் துறவி வேஷம். அந்த காவி வேட்டி கட்டினான், உத்ராட்ச மாலைகள் போட்டுண்டான், திருநீர் எடுத்து நன்னா 3 கீற்றுகளாக அணிந்து கொண்டான், கையில் பிக்ஷாந்தேகின்னு அந்த திருவோட்டை எடுத்துனான், நின்னான், கையேந்தி நின்னான். யார்கிட்ட நின்னான்? மகாலட்சுமி கிட்ட போய் நின்னான். சாக்ஷாத் மகாலட்சுமி கிட்ட கேட்காமலே தரபாவோ அவகிட்ட போய் பிக்ஷாந்தேகின்னு போய் நின்னான். தெரிந்தோ தெரியாமலோ பாருங்கள், இவன் போட்ட வேஷம் தவ வேடம். அந்த தவ வேடத்துக்கு வால்மீகி ராமாயணத்தை சொல்கிறார், இவன் முட்டாள் ராவணன் ஒரு மாற்றானுடைய மனைவியை அடையணும் தெரிஞ்சோ தெரியாமலோ சிவவேடம் தவ வேடம் போட்டான். நெற்றியில் திருநீர் அணிந்து உத்ராட்டம் போட்டு காவி வேட்டி கட்டினான். அந்த கட்டினதுலேருந்துங்க அவன் உயிர் போகிற வரைக்கும் தன் பொண்டாட்டியை கூட தொட்டதே இல்லையாங்க. வால்மீகி பாடுறார். அவருக்கு மண்டோதரி மட்டும் மனைவி இல்லை, அவனுடைய வீரத்தை பார்த்து நிறைய பெண்கள் தானாகவே கல்யாணம் பண்ணான். ராவணனுக்கு நிறைய மனைவிமார்கள் இருக்காங்க. அதில் மண்டோதரி என்பவள் கற்பின் நல்லாள், இவரோடு பட்டத்து ராணியாக இருக்கிறவள். இது தவிர நிறைய மனைவிமார்கள் வீரத்துக்காக கல்யாணம் பண்ணாள். ஆனால் அவ்வளவு இருந்தும் ஒரு பெண்ணாசை அவன் அழித்தது. ஆனாலும் காமம் புகுந்தாலும் அவனுடைய வேடம் தவ வேடம் என்பதனாலே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். ஸ்ரீதேவியான மகாலட்சுமிகிட்ட போய் கையேந்தினான். அவள் கடைக்கண் பாடுபட்டோடனே வள்ளலார் சொல்கிறார், காம பகைவனும் கோபபெண் கொடியனும் கனலோபம் முழுமூடனும்
கடுமதன் எனும் கண்கட்ட ஆங்காரியும் ஏமமறி விடலனும் என்று இயங்குமாமி பாதகனும் எழுவரும் அவருக்கு உற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருவாய் தாமமுரு சென்னையுள் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே சண்முகத் துய்யமணி உண்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியேன் பாடுறது. கனலோவ முழுமூடனும் கொடு மதன் எனும் கண்கட்ட ஆங்காரியும், மதன்னா மன்மதன். அந்த காமம் வந்துடுச்சுன்னா கண்ணு கெட்டு போயிடுமா, கண்கெட்ட ஆங்காரியும். அப்போ பெத்த தாய் தெரியாது, பெத்த தகப்பன் தெரியாது, நம் நிலை அறியாது, நம்முடைய கௌரவம் தெரியாது, எல்லாம் ஒரு நொடியில் பாழாகிட்டு போயிடும் அந்த பித்து வந்தால். அதுதான் அருணகிரியார் அற்புதமாக பாடினார் முருகனிடத்தில் போய். ஏன்னா அவர் அழிஞ்சதே பெண்ணாசையில் தாங்க. அருணகிரியார் அழிஞ்சு தான் கடைசியில் திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து போய் உயிரை விடுகிறேன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் ஏறினது திருவண்ணாமலை கோபுரம் அக்னித்தலம். அவர் அப்படியே பஸ்பமாக்கி முருகனுடைய முக்தி பேரை அந்த முத்து வேலினாலே கவி பாடக்கூடிய அந்த கடல் அவருக்கு கிடைச்சிது. அது காரணம்னா அவர் சென்று அடைந்த இடம். அவருடைய சிந்தை மோசமாக இருந்தாலும் சென்று சேர்ந்த தழல் இருக்கே, அது சேர்ந்தனுடைய செந்தழல். அந்த திருவண்ணாமலையில் அருப்பெருஞ்சோதியில் போய் விழுந்தார். ஒரு வெட்டில் பூச்சி எப்படி நெருப்பில் விழுந்து தானும் நெருப்பு ரூபம் அடைகிறதோ அதுபோல ஆனார் அருணகிரியார். அதாவது திருப்புகள் அழகாக பாடினார். காமியத்தழுந்தி இளையாதே காலர் கை படிந்து மடியாதே ஓவியத்தில் அம்பு மிக ஊறி ஓரெழுத்தில் அந்த மருள்வாயே தூமமி கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த வடிவேலா ஏம வெற்புயர்ந்த கதி தீரா ஏரகத்தமந்த பெருமாளே ஏரகத்தமந்த பெருமாளே காமிய தழுந்தி இளையாதே காலர் கைப்படிந்து மடியாதே. என்ன அழகான பாடல் பாருங்க. திருப்புகழில் 1000 பாடல் பாடுங்க. காமிய தழுந்தி இளையாதே, பெண்ணாசைப்படாதே, பட்டியானா அந்த காமம் உன்னை அழித்து விடும். இளையாதே, ஒரு மரத்தை இழைக்க 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 கடைசியில் அந்த மரம் ஒன்றுமே இல்லாமல் உறிஞ்சி போகிறா போல் உன்னுடைய உடம்பு இந்த காயம் காணாமல் போயிடும். காமியத்தெழுந்து இளையாது காலர் கை படிந்து மடியாது. யமதர்மனை நீ ஒரு பெண்ணை நினைக்கிறேன்னா அது யமனுக்கு கொடுக்குற நோட்டீஸ்னு அர்த்தம்னா. யார் ஒருத்தர் சதா பெண் பித்தல் அலைகிறானோ யமனுக்கு நோட்டீஸ் கொடுக்குறார், சீக்கிரம் கூட்டின்னு போ, எனக்கு இங்கே யாரும் துணை இல்லை. இதை நான் சொல்லுங்க, வள்ளலார் சொல்கிறார். வெம்மும் உயிர்க்கு ஒருரவாய் வேலை நமனும் வருவானே தம்பி தனையர் துணையாமோ தாயார் மனைவி வருவாரோ உம்பருபரவும் திருத்தணிகை உயர்மாமலைமேல் இருப்பவருக்கு தும்பை குடலை எடுக்காமல் துக்க உடலை எடுத்தேன். வெம்பும் உயிர்க்கு ஓருறவாய் வேலை நமனும் வருவானில். நமன்னா யமன். இந்த உலகத்தில் பிறந்து சிலவே அழுதுனே இருக்கானா, எதுக்கு பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், நான் எதுக்கு இருக்கணும், ஏன் வாழணும், இப்படி நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறது. யார் திங்க் பண்ணுவான்? நல்ல கதி அடையாதவன் இப்படி திங்க் பண்ணுவான். சிவ சிவ என்கிறர் தீவினையாள். நல்லதை அறியாதவர்கள் இப்படி தான் புலம்புவான், அழுது புலம்புவான். அப்போது தோளில் கை போடுவானாம், நம்ம அழும்போது அழாதே, எங்கூட வானா கூட்டின்னு போகிறேன். யார்? தாயார் மனைவி வருவாரோ, நம்ம அம்மா வரமாட்டார் மாதிரி மனைவி வரமாட்டாள். அப்புறம் உற்றார் உறவினர் வருவார்னா அவரும் வரமாட்டார். யார் வருவார்னா வெம்மும் உயிர்க்கு ஓர் உறவாய் வேலை நமனும் வருவானேல். அழகிற நேரத்தில் நம்ம கூட்டின்னு போகிறதுக்கு யமன் வருவானோ. அப்போ சொல்கிறார், அவன் கூட்டின்னு போகாமல் தப்பிக்கணும்னா நம்மளை காப்பாற்ற அம்மா வரமாட்டா, மனைவி வரமாட்டாள், கூட பிறந்த சகோதரர் வரமாட்டான், நம்முடைய சேர்த்த பொருள் வராது. ஆனால் முருகனுக்கு ஏதாவது திருத்தணிகை உம்பரு வரவும் திருத்தணிகை உயர்மா மலைமேல் இருப்பவருக்கு தும்பக்குடலை எடுக்காமல். தும்ப பூனா திருத்தணி முருகனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த தும்பை குடலைனா கூட கூட நிறைய பூ எடுத்துன்னு போய்
நான் அர்ச்சனை பண்ணியிருக்கலாமே. படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தாள் முடிக்கின்றிலை முசியாமல் இட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி மிம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கிறியேன்ற அருணகிரியார். ஒரு பாடலாம் கேட்டால் அப்படியே நெஞ்சம் கரையுங்க. நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தியல்வே சண்முகனுக்கு செஞ்சொல் தமிழ் மாலை புனைந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் மணிவாம். கல் மனசை கூட கரைப்பது அருணகிரியாருடைய நாமம். அவர் சொல்கிறார், இதை பட்டினத்தாரும் பதிவு பண்ணுறாருங்க. காதென்றும் மூக்கென்றும் கண்ணென்றும் காட்டி மாதென்று சொல்லி வரும் மாயை தன்னை. நல்லா கவனிங்க. காதென்றும் மூக்கென்றும் கண்ணென்றும் காட்டி மாதென்று, மாதுனா பெண், மாதென்று சொல்லி வரும் மாயை தன்னை. மாயை அப்படின்னா கனவு. ஒருத்தன் தூங்கும்போது கனவு காண்றான். சார் ரொம்ப எனக்கு காலை பிடிச்சி விட்றா மாதிரி கனவு கண்டேன். திலோத்தமை டான்ஸ் ஆடுற மாதிரி கனவு கண்டேன். இதுக்கு என்ன சார் பலன்னு எழுந்து கேட்குறான். படுத்தா நல்லா தூங்கிட்டு எழுப்பி சில பேர் கேட்பான், அப்படி ஒரு கனவு கண்டேன் சார் தூங்குறீங்களான்னு எழுப்பி விட்டு கேட்பான், இதுக்கு என்ன சார் பலன்னுவான். இதை பட்டினத்தார் பாடுற காதென்றும் கண்ணென்றும் மூக்கென்றும் காட்டி மாதென்று சொல்லி வரும் மாயை தன்னை மரளிவிட்ட தூது. மரளின யமன். மரளிவிட்ட தூதென்று எண்ணாமல் சுகமென்று என்னும் இத்துர்புத்தியேனை ஏதென்று சொல்லுவேன் கட்சி ஏகம்பணி. இதுக்கு மேலே என்னங்க சொல்ல முடியும்? பட்டினத்தார் அழகாக பாடுறார். தூங்கினா கந்தப்பெருமானுடைய தரிசனம் வந்தால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். தூங்கினா ஆடல் வல்லானுடைய திருப்பாத கடலடி கண்டால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். ரம்பையை திலோத்தமை டான்ஸ் ஆடுறதை பார்த்தா அப்போது யமன் உன்னை கூப்பிட்றான்னு தெரிஞ்சுக்கோன்னுட்டார். என்ன பலன் கேட்டால் இதான் பலன், நீ சீக்கிரம் போக போகிற, அதுதான் பலன் தான். மாயை தன்னை மரளிவிட்ட தூது. யமன் தூது விட்டுருக்கான், ஜாகிரதையாக இருந்துக்கோ. சில சொல்லுவான் சாகர காலத்தில் சங்கரா சங்கரா சொல்லு. எப்போன்னு தெரிஞ்சாதான் சொல்கிறது, இப்போயே சொல்லு. கனவு சொல்லு. அது மாதிரி அந்த ராவணன் பெண்ணாசைப்பட்டாலும் அவன் போட்டிருந்த அந்த வேஷம் இருக்குது பாருங்க, கடைசி வரைக்கும் என்ன பண்ணானா அந்த சீதையை கொண்டு போய் அசோகவனத்தில் வச்சான். வச்சுட்டு டெய்லி பார்த்தான். எப்படி கோவிலுக்கு போய் டெய்லி சாமி கும்பிட்டா நீ நல்ல நாளாக போகணும் சுவாமி, நீ நல்ல நாளாக போகணுன்னு சாமி படத்து முன்னால் விளக்கேற்றி வச்சு வேண்டினா அன்றைக்கி நாள் முழுக்க நல்லதாக போகும் இல்லையா? தினம் சுவாமியை நினச்சி வேண்டிக்கணுன்றான். இவன் நேர சீதை இருக்கிற இடத்துக்கு காத்தால் போய் வேண்டிப்பான். மனசு மாறுட்டியா, எப்போ மாறுவே, எப்போ நம்ம கல்யாணம் அப்படின்னு டெய்லி இப்போ பார்ப்பான். பார்த்துட்டு அவன் நினைப்பாவே தூங்குவான். அதுதான் எத்பாவம் தத்பவதின்ற வேதம். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ கனவில் அதான் வரும். கண்ட சீரியல் பார்த்துட்டு தூங்கினா ராத்திரி பேயும் பிசாசுன்னு தான் வளாத்துமே தவிர சுவாமியோடைய ஆடலாக தெரியாது. ஆனால் சைவ தமிழ் பக்த சபையில் இறைவனுடைய பெருமைகளை கேட்டுட்டு போய் படுத்தா ராத்திரி நல்ல தூக்கம் வரும். அந்த இது நான் சொல்லுங்க, பத்தாம் திருமூல நாயனார் சொல்றார், தூங்கிக் கொள்வார் சிவயோகம் தம்முள்ளே, தூங்கிக் கொள்வார் சிவபோகம் தம்முள்ளே, தூங்கிக் கொள்வார் சிவ யோகம் தம்முள்ளே, தூங்கிக் கொள்வார் நிலை சொல்வது எவ்வாறு. பத்தாம் திருமுறை திருமந்திரமாலில் சொல்கிறார் திருமூல நாயனார். தூங்கிக் கொள்வார் அப்படின்னா வாங்கி கொள்கிற மாதிரி தூங்கிக் கொள்வது. கண்ணை மூடின்னு அனுபவிச்சா அவனுடைய கடல்கள் நம்முடைய கண்களிலே ஞான தரிசனம் தெரியும். இதே வடலூர் வள்ளப்பெருமான் 7 கிணறுல அண்ணா சபாபதி வீட்டில் இருந்தபோது மாடியில் ஒதுக்குப்புறமாக நம்ம சபையில் பாதி அளவுக்கு ஒரு ரூம் அவருக்கு வள்ளல் பெருமானுக்கு. அங்கே ஒரே ஒரு கண்ணாடி மாட்டிருப்பார், முகம் பார்க்குற கண்ணாடி. ஒரு தடவை அண்ணா கோச்சிண்டு இந்த பையன் திருவொற்றியூரில் போய் படுத்து தூங்கிட்டான் வள்ளல் பெருமான். உடனே பசியார் பானைன்னு அந்நியார் வெடியில் வடிவாம்பிக்கே சோறு ஊட்டினார். இதை வள்ளலார் திருவூர்பாளையம் எழுதுறார். உடனே அண்ணா கடிஞ்சுண்டு நீ இனிமேல் போகக்கூடாது, ரூம்லேயே இருடான்ட்டார். அவருக்கு மனசெல்லாம் கந்தக்கோட்டத்தில் இருக்குது, திருத்தணி மேலே இருக்குது. உடனே கண்ணாடி போய் பார்க்குறார். நாமெல்லாம் கண்ணாடி பார்த்தா நம்ம மூஞ்சே கோரமாக தெரியும், கொஞ்சம் டச்சப் பண்ணால் தான் நன்னா தெரியும். தூங்கி எழுந்து கண்ணாடி பார்த்தா எப்படி இருக்கும். ஆனால் வள்ளலார் பார்க்குறார், சீர்கொண்ட தெய்வ வசனங்களாரும் திகழ் கடம்பும்
தாறுகொண்ட பன்னிரு தோலும் கூறுகொண்ட வேலும் கோழிக்கொடியும் கோமாந்தன் மகளும் மாமாந்தன் மகளும் தாறுகொண்டவன் தணிகாஜலமும் என் கண்ணுற்றதேன்னு. அந்த கண்ணாடிக்குள்ளே ஒரு பச்சை மயில் மேலே முருகன் வள்ளி தேவயானையோடு உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு வேலை அடிச்சுட்டு சிரிக்கிறான், பார்க்குறான். கண்ணாடியில் நம்ம மூஞ்சி தானே தெரியும், ஆனால் அவருக்கு சண்முக தரிசனம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அருளாளர்கள் வாழ்ந்த பதி இந்த பதி. அப்படிப்பட்ட அந்த ராவணன் தெரிஞ்சோ தெரியாமலோ சீதையை கொண்டு போய் மகாலட்சுமி கொண்டு போய் தன்னுடைய ராஜ்யத்தில் வச்சா. தினமும் பார்த்தா நமஸ்காரம் பண்ணான். பீதாம்பரத்தை தூக்கி கீழே போட்டு நமஸ்காரம் பண்ணுவான். உன் காலில் வேணா விழுறேனே, என்னை ஏற்றுக்கோயே. அப்படி தானே இறைவன்கிட்ட கேட்கணும். நானே போய் என் நெஞ்சம் போய் ஆனாலும் அடியேன் அழுதால் உன்னை பெறலாமே. சும்மா போய் ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க, நான் உண்டியில் காசு போட்டேன், நீங்கள் எப்போ என் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் போடுவீங்க அப்படி கேட்டால் கிடைக்குமா? தலகே நீவனங்காய் தலைமாலை தலைக்கு கணிந்து தலையாலே பலி தேடும் தலைவனை தலையே நீவனங்காய். ஆட்டாங்க விழணுங்க. அப்படியே இறைவனிடத்தில் விழுந்து கதறணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நம் நெறிக்கு உய்ப்பது. யார் கண்ணில் அப்படியே ஜலம் வருதோ அவர்கள் கண் முன்னாலே இறைவன் தெரிவான். கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாமேங்கிறது தேவாரம். யாருடைய கண்ணில் ஒரு துளி கண்ணீர் இறைவனை நினைக்கும் பொழுது, சிவனை நினைக்கும் போது வருகிறதோ அந்த கண்ணுள் மணியாக இறைவன் தரிசனம் தருவான் அப்படின்றார். அதனால் சண்முகத்து உய்யமணி, உன்முகச் செய்வமணி. உன்முகம்னா உள்முகமாக பார்க்கறது, வெளியிலெல்லாம் தேடினா கிடைக்காது. உள்ள பாரு, அகழ்ந்து பார். எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் கண்ணார இறைவனை கண்டு அறிவார் ஒருவர் இல்லை. உன்னாடிக்குள்ளே ஒளிபெற நோக்கிடில் கண்ணாடி போல கலந்திருப்பானே. அதுதானே வள்ளலார் பார்த்தார். திருமந்திர மாலையில் சொல்றார் திருமூலர். எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் 8000 வருஷம் தபம் இருந்தான் ஒருத்தன். இறைவன் தரிசனம் கொடுக்கலையே, பார்க்க முடியுமா? மாலயனும் காணா வல்லமும் உள்ளது நீரு என்கிறார் திருநீற்று பதிகத்தில் ஞானசம்பந்தர் திரு ஆலவா என்கிற மதுரையம்பதியில் தேவாரத்தில். நாராயணன் நான்முகன் போன்ற மும்மூர்த்திகளே பார்க்க முடியாத ஞான தரிசனம் அது அப்படி கிடைச்சிருமா? அப்போது விழுந்து அப்படியே வேர்த்தும் விழுந்தும் புரண்டும் எழுந்தால் என் வேதனையாயின விளக்கிடாய் ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரேட்டான துறை அம்மானே. கூற்றாயினவாறு விளக்கலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். கதறார் அப்படியே. அப்பா நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணவெல்லாம் நன்னா இருக்கான். நீ நிறைய பேர் சொல்கிறது அதான் சொல்லுவான். அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? தப்பு பண்ணவெல்லாம் நன்னா இருக்கானே. ஏமாத்தினவன், பொய் பேசினவன், குடிகெடுத்தவன் எல்லாம் ஜாம்னு இருக்கானேண்ணா. இறைவன் அதுக்கு ஒரு பாடம் நேரம் பார்த்து கொடுப்பார். அப்போ அடி பலமாக விடும். அதனால் நம்ம அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது சுவாமிகிட்ட போய். வேர்த்தும் விழுந்தும் புரண்டும் எழுந்தால் என் வேதனையாயின விளக்கிடாய். ராவணம் படுத்தா தூக்கத்தில் சீதா மகாலட்சுமி தரிசனத்தை பார்க்குறான். அதனால் என்ன நினச்சான், தன் பொண்டாட்டியை கூட தொடரையாதுலேருந்து அடைந்தால் சீதை அப்படின்னு அவளையே ஸ்மரணம் பண்ணியிருந்தான் டெய்லி. அப்படியே அவனுடைய பிராணனும் போச்சு. அது வால்மீகி பாடுறார். தெரிஞ்சோ தெரியாமலோ இவன் காஷாய வேடம் போட்டான்ல, தவ வேடம். அந்த தவ வேடம் அவன் பெண்ணாசைக்கு போட்டிருந்தாலும் அப்பவே அந்த காமகோட்டியானுடைய அந்த விழி நேத்திர அந்த அக்னியில் இவன் காமமும் தீக்கப் பெற்று உண்மையான தவ வாழ்க்கையே வாழ்ந்து முக்தி பேரடைந்தான் ராமன் கையினாலே. தானே உண்மை. தன் மனைவியே தொடலங்க அவன். மனசு காமவயப்பட்டது, ஆனால் உடம்பு இறைவன் பால் தவவேடம் பூண்டது என்பதனாலே
அந்த காமம் அவனுக்குள்ளே புதைக்கப்பட்டு ஞானம் பிறந்தது, ராமனுடைய திருவடி தரிசனம் கிடைத்தது, அவன் மோட்ச பேரை அடைந்தான். ராமனுடைய கணையால் கிடைக்கிறதுனா சாயுஜ்ய பேர் இல்லையா? அதானே வாலி பாடுறான். நான் என்ன அவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணேன்னு தெரியலையே, ராமபானத்தால் எனக்கு மோட்சம் கொடுத்தியே ராமான்னு பாடுறான் ராமாயணத்தில். அப்போது வேஷம் கூட இறைவனை நினைத்து வேஷம் போட்டால் அது நல்ல வண்ணம் வாழ்த்தும் அப்படின்றார். ஒரு ராஜாவுக்கு ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணு வளர்ந்ததும் கல்யாணம் பண்ணணும் ராஜா நினச்சார். ராஜா விட்டு பெண் குழந்தை எல்லாம் கல்யாணம் பண்ணணும். ஆனால் அந்த பெண் என்ன பண்ணால், அப்பா நான் கல்யாணம் பண்ணால் ஒரு சாமியார் தான் கட்டிப்பேன்னான். ராஜாவுக்கு இது கவலையாயிடுச்சு. பொண்ணை பெற்ற எல்லாருக்குமே அடுத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கவலை தான். நெருப்ப படியில் கட்டிருக்கா பதி. அதில் இவ சாமியார் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா மந்திரிகிட்ட புலம்புறா. ராத்திரி தூக்கம் வரல ராஜாவுக்கு. உப்பரிகளை உலாத்திண்டு மந்திரிகிட்ட புலம்புறான். மந்திரி நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, குழந்தையே இல்லைன்னு வேண்டி ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவளை நல்லா சீராட்டி பாராட்டி வளர்த்தேன். கல்யாண வயசில் அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா சாமியாரை பண்ணிப்பேன்றாலே எந்த சாமியார் கல்யாணம் பண்ணிப்பான்னு கேட்டார். அவர் மந்திரி சொன்னால் அப்படிலாம் நினைக்காதீங்க, இது கலிகாலம், அதனால் சாமியார் கல்யாணம் பண்ணிப்பாரான்னு நினைக்காதீங்க, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. நான் அப்போ தான் ஒரு திருடன் அவன் ராஜ்யத்துக்குள்ளே புகுந்து கஜானாலேருந்து பணத்தை கொள்ளையடிச்சிருக்கான். மூட்டையில் கட்டி தூக்கிட்டு வரான். வரும்போது யாரோ 2 பேர் உலாத்துறாலே கண்ணில் பட்டால் மாட்டிக்க போகிறோன்னு ஒரு இருட்டான இடத்துல ஒரு தூண் பின்னாடி ஒளிஞ்சு நிற்கிறான் திருட. அவங்க வீட்டில் திருடிட்டு பணத்தோடு நிற்கிறான் அரண்மனையில். அப்போ இவர் பேசுகிறத கேட்டான். அவன் பார்த்தாண்டே இப்படி ஒரு முட்டாள் ராஜாவா, அவனுக்கு இப்படி ஒரு புத்தி சொல்கிற முட்டாள் மந்திரியா, யாராவது சாமியாரை கல்யாணம் பண்ணிப்பேன்னா சாமியார் கல்யாணம் பண்ணிப்பான்னு மந்திரின்னு சொல்கிறானே, ஏதாவது நடக்கிற விஷயமா அப்படின்னு நினச்சிட்டு அப்போ அவனுக்கு தோணித்தான், நாம் இவங்ககிட்ட பயந்து எதுக்கடா இந்த பொன்னியும் பொருளையும் திருடின்னு போகிறது, அதுக்கு பதிலாக ஒரு சாமியார் வேஷம் போட்டுண்டு நாளைக்கு அவன் பக்கத்தில் ஒரு மலைக்கோவிலில் அங்கே நிறைய சாமியாருக்காக கூட்டின்னு போகிறோம், பொண்ணை அழிச்சின்னு வாங்கோ, ஏதாவது ஒரு சாமியார் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அந்த பொண்ணு உங்கள் பொண்ணை அந்த சாமியாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த நாட்டுக்கு ராஜாவாக்கிடலாம் அப்படின்னு மந்திரி சொன்னான். இதை கேட்டானோ இல்லையோ அவனுக்கு தோணித்து, சி இப்படி ஒரு முட்டாள் ராஜாவை மந்திரி இருக்கும்போது நம்ம இதுடா பயந்து பொன்னையும் பொருளையும் திருடணும் அப்படின்னா அதை அங்கேயே போட்டான். போட்டு நாளைக்கு எப்படி இது நமக்கு தான் இங்கே வந்து ரைட் ராயலாக எடுத்துக்கலாம், பொண்ணையும் கல்யாணம் பண்ணி பொருளையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டுவிட்டான். போட்டுட்டு நேராக அந்த பக்கத்தில் ஏதோ மலையில் கோவில் இருக்குது, நானே மலை கோவில் எங்கே இருக்குன்னு தேடி நாங்கள் போயிட்டான். அவன் போயிட்டு நல்லா தலையை மொட்டை போட்டுட்டான், விபூதி பட்டை போட்டுட்டான், உத்ராட்ச கொட்டை போட்டுட்டான், காவி சட்டை போட்டுட்டான். போயிட்டு நேராக அந்த மலை கோவிலில் போய் பிச்சை எடுக்கிற மாதிரி போய் உட்கார்ற மாதிரி போய் உட்காந்துட்டான். போய் பார்த்தா அங்கே படிக்க ஒரு சமையல் உட்காந்துருக்காரு. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுது. ஏண்டா வர ராஜா வந்து கீழேருந்து கேட்டுன்னு போவானா மேலேருந்து கேட்டுன்னு வருவானா தெரியலையே, இதில் நான் பாட்டு கீழே உட்காந்துவோம், மேலே ஒரு சாமியார் சரி நான் பண்ணிக்கிறேன்னு அவன் பண்ணிவிட்டானா, நேற்று போட்ட பிளான்லாம் வீணாக போயிடுவேன், பணத்தை பொருளாக வேறு அங்கேயே போட்டு வந்துட்டோமே அப்படின்னு இவனுக்கு இப்போ வந்து கவலை வந்துடுது. எப்படா இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுன்னு உடனே பக்கத்தில் அவர்கிட்ட கேட்குறான், சாமி இப்போது ராஜா விட்டு பொண்ணு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டானா என்ன சொல்வீங்கண்ணா? அவன் சொன்னான், போயா எனக்கு ஏற்கனவே 2 சம்சாரம், அது படித்தின தொந்தரவு தாங்க முடியாமல் தான் சாமியாராகவே வந்தேன் இங்கே அப்படின்னு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறார். ஆனால் அங்கே உட்கார்ந்துருக்கிற ஒருத்தராவது நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா இது நமக்குன்னு எழுதி வச்சிருக்கு போல இருக்குது ஜாக்பாட்டு. அங்கே தான் ஒரு முட்டாள் ராஜா முட்டாள் மந்திரின்னா இங்கே இவ்வளோ முட்டாள் சாமியார் வேறு உட்காந்துருக்கான், அதனால் இது நமக்குன்னு எழுதி வச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துன்னா அதே மாதிரி ராஜா பொண்ணை கூட்டின்னு வந்தான் மந்திரியோட. வந்தவொடனே இவன் ஏந்து கையை நீட்டுறான். அவனுக்கு என்ன பயம்னா திடீர்னு கேட்காத போயிட்டானா என்ன பண்ணுறது, இல்லை திடீர்னு இந்த பொண்ணை பார்த்தோன்னா அழகாக இருக்காளேன்னு மனசு மாதிரி வேறு யாராவது கையை தூக்கிட்டா என்ன பண்ணுறது, அதனால் நான் இங்கே இருக்கேன்னு கையை தூக்குறாமே. ஆனால்
ராஜா போய் சாமி கும்பிட்டுட்டு இவன் நினச்சா மாதிரி மேலேருந்து கேட்டுன்னு வந்தார், முன்னே கல்யாணம் பண்ணிக்கிறியானா. இவனுக்கு பக்கு பக்குன்றது, வேணான்னு சொல்லு வேணான்னு சொல்லுன்றான். இங்கேருந்து இவன் மொத்தத்திനും வேணான்னா கடைசியில் இவன்ட்டான்னு வந்து அங்கே 30 பேர் உட்காந்துருக்கா, 30 பேர் வேணான்ட்டான். இவங்கிட்ட வந்து இந்த பொண்ணை காட்டி ராஜா கேட்குறான், சாமி என் பொண்ணை கண்ணும் கருத்துமா வளர்த்துருக்கே, அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கல்யாணம் பண்ணா அவள் வந்து ஒரு சாமியார் தான் பண்ணிப்பேன்றாள். உங்களை பார்த்தா ஒரு சாமியாராக தெரியுது, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னா. உடனே அத்தனை பேர் என்ன பண்ணால் இவன் மூஞ்ச பார்க்குறான். ஏன்னா இவன் இப்போ தான் வந்திருக்கான். அவன் எட்டுருக்க விபூதி கூட ஈரம் கூட காயில் இன்னும் இப்போ தான் மொட்டை போட்டிருக்கான், சந்தனம் தடவிருக்கான், விபூதி பட்டை போட்டிருக்கா, உத்ராட்ச கொட்டை போட்டிருக்கா, காவி சட்டை போட்டிருக்கா. எல்லாத்துக்குமே நான் எழுந்திருந்தான். எல்லாரையும் வேறு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இவன் திருட்டு பையன் இதுக்குனே வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு மற்றவாளுக்கெல்லாம். ஏன்னா அவள்லாம் பர்மனெண்ட்டாக அங்கேயே இருக்கா. இவன் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கான். நாடகத்தாலும் நடிகார் போல் நடித்து நானும் வீடகத்தே பெற முயல்கின்றேன். உட்காந்துக்க பார்த்தோன்னேன்றான் எல்லாரும் 30 பேரும், அனுபவி அப்படின்னா. ஆனால் அவன் என்ன பண்ணா, ராஜா கேட்குறான், சாமி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, என் நாட்டை எழுதி வைக்கிறேன், என் சொத்தை எழுதி வைக்கிறேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேனா. இவன் வந்து மாட்டேன்னு விட்டான். உடனே ராஜா சொல்கிறான் அழுதுனே, நான் தான் சொன்னேனே மந்திரி, எந்த சாமியார் கல்யாணம் பண்ணிப்பா, நான் சொன்னால் கேட்கலையே நீங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேன்னு அழுதுனே பொண்ணை கூட்டின்னு போயிட்டான். இப்போ இந்த 30 சாமியார் அங்கேருந்து ஓடி வந்தான். வந்து இவனை சோர்ந்துட்டு, திருட்டு பயலை, நான் பார்க்க குளத்தில் குளித்தேன், மொட்டை போட்டேன், சந்தனம் தடவினேன், விபூதி பட்டை போட்டேன், ருத்ராட்ச கொட்டை போட்டேன், காவி சட்டை போட்டேன், எங்களை தான் வந்து கேட்டேன், எல்லாம் கேட்டு கரெக்டாக உங்ககிட்ட வந்து கேட்கும்போது ஏன்டா வேணான்னு சொன்னேன்னா. அப்போ தான் திருடன் சொன்னான், நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ திருட்டு பயலன்னு சொல்லலை, உண்மையெல்லாம் திருடன் தான். நான் திருடத்துக்கு தான் எனக்கு ராஜா வீட்டுக்கே போனேன், அங்கே போய் திருடவும் செய்தேன். அந்த பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சுன்னு கிளம்புற நேரத்தில் இவங்க 2 பேர் பேசுகிறத கேட்டேன், தன் பொண்ணை சாமியார் கல்யாணம் பண்ணணும். உடனே நான் என்ன நினச்சேன், பயந்து திருடுறதை விட ரைட்லாயிலாக பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடலாம் பர்மனெண்ட்டா. இவனுக்கு வயசாகிடுத்து, சீக்கிரம் போயிடுவான், நாம தான் அடுத்த ராஜான்னு நினச்சி தான் வேஷம் போட்டேன்னு. நான் தபவேடம் வேஷம் போட்டு ஏமாற்றி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் வேஷம் போட்டேன், திருடன் தான் நான். அப்புறம் ஏன்டா வேணான்னு சொன்னேன்னா, அப்போ தான் அவன் சொல்கிறான், இங்கே வந்தது வரையில் அந்த பொண்ணும் இந்த பொண்ணும் எனக்கு பெருசாக தெரிஞ்சுது, அதனால் எப்படியாவது அடையணும்னு நான் இந்த தப வேடம் போட்டேன். ஆனால் எப்போ உங்களோட சேர்ந்து நான் உட்காந்தேனோ அப்போ எனக்கு ஒரு ஞானம் வந்ததுன்னா. என்ன வந்ததுன்னா, ஒரு வேஷம் போட்ட திருநீர் இட்ட அந்த திருநீர் காயத்துக்குள்ளேயே அந்த வேஷத்துக்கு ஒரு அரச பதவியும் அரச போகங்களும் அரச இளவரசியும் கைமேலே கிடைக்கிறது அந்த வேஷத்துக்கேனா. நான் உண்மையான சிவபக்தனாக இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். இது ரொம்ப சாதாரணப்பட்டது, வேணாம்னு சொல்லிட்டேன். அதுதானே உண்மை. இதெல்லாம் அழியக்கூடியது, ஆனால் அழியாத செல்வம் இது சிவனுடைய கழல். அதான் காசியில் குளிக்க போனார், நான் வந்து அடிச்சின்னு போகிற மாதிரி போகிறேன், நாடகத்தில் நீ வந்து கூக்குரல் எடு, இதை வந்து உனக்கு மெய்ப்பிக்கிறேன்னார். உடனே சிவனை அடிச்சுன்னு போகிறார். போன உடனே அப்போது இவ பார்வதி என்ன பண்ணுறா, ஐயா என்னுடைய கணவனார், அவருக்கு நீச்சல் தெரியாது, வயசானவர், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அடிச்சின்னு போகுது கங்கை வெள்ளம், யாராவது நீச்சல் தெரிஞ்சவங்க விழுந்து காப்பாற்றுங்க அப்படின்னா. உடனே நான் எல்லோரும் பரபரன்னு அங்கேருந்து வந்தான். உடனே ஒருத்தன் கேட்டால் எவ்வளோ தருவேன்னா, ஏன்னா பைசா இல்லைன்னா யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, எவ்வளோ தருவேன்னா. உடனே அவர் சொன்னால், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்னா, இது வரைக்கும் யார் பாவமே செய்யலையோ அவங்க இறங்கினா தான் எங்கள் வீட்டுக்காரரை காப்பாற்ற முடியும். ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து கங்கையில் அவர் இழுத்துன்னு போயிடுவார் அப்படின்னா.
இப்போ எல்லாம் கால் வச்சவங்களாம் ரிவர்ஸில் கரையேறிட்டான். ஏன்னா யாருக்கு தெரியும் நம்ம பாவமே பண்ணலேன்னு யாருக்காவது தெரியுமா? அதனால தான் அபிராபட்டரே அபிராமி அம்மைப்பதியை சொல்கிறார், அறிந்தோ அல்லது அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்கள் அப்படின்றது. தெரிஞ்சு பண்ணுற பாவம், தெரியாது பண்ண பாவம், எத்தனையோ பாவங்கள் இருக்குது. அதில் பாவமே பண்ணலேன்னு ஒருத்தரால் சொல்ல முடியுமானா சொல்லவே முடியாது. சஞ்சித பாப விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். முன் செய்த பாவங்கள், இந்த பிறவியில் செய்கிற பாவங்கள், அடுத்த பிறவிக்கு நாம் சேர்த்து மூட்டை கட்டி எடுத்துன்னு போகிற பாவங்கள், இப்படி 3 கர்ம வினைகள் இருக்குது. அந்த 3 விதமான பாவங்களை மூட்டை கட்டிக்கிறோம். இப்போ சொன்னால் பாவமே பண்ணாதவன் தான் இறங்கி காப்பாற்றுக்கோனா, எல்லாம் கரையேறிட்டான். அடப்போமா, யாருக்கு தெரியும் பாவம் பண்ணலைன்னு? அப்புறம் இவரை காப்பாற்ற போய் என்னையும் முடிச்சு இழுத்தும் போயிட்டாருன்னா என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவான்னா? உடனே அவரே கரையேறி வந்துவிட்டார். வந்துட்டு அப்போது அவர் யாருமே காப்பாற்ற மாட்டேளா, அவர் தத்தளிக்கிறாரேன்னு அவர் கதறினா, ஒருத்த மட்டும் தள்ளுன்னு விழுந்தான். விழுந்த உடனே பரவாயில்லையே ஒருத்தராது குடிச்சு காப்பாற்ற போகிறாரேன்னா. அவன் சொன்னான், என்னை யாரா தள்ளி விட்டதுன்னா. இவன் என்ன பண்ணா, தான் கரையேறதுக்கு அடுத்தவனை பிடிச்சி தள்ளி விட்டான். யாராவது போய் காப்பாற்றினா நம்மளும் கூட சேர்ந்து பங்கு வாங்கிக்கலான்னு. அவன் என்ன யாரா தள்ளி விட்டது, அவன் கரையேறிட்டான். உடனே அழதா, சுவாமி நீ சொன்னது கரெக்டு தான் போல இருக்கே, ஒருத்தனுமே புண்ணியசாலியே இல்லை போல இருக்கு இந்த உலகத்தில் அப்படின்னா. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணால், அந்த பார்வதியுடைய பாதங்களை வணங்கி உடனே இறைவனை கங்கையை தொழுது டபால்னு விழுந்தான். விழுந்து போய் நேராக அவருடைய தலைமுடியை பிடிச்சான், தர இழுத்தான், அவரை கரையேற்றினா, அவனும் ஏறினான். உடனே சொன்னால் பார்வதி கேட்டாள், ஏம்பா இங்கே ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான், அதில் ஒருத்தருமே பாவம் பண்ணாதவன் காப்பாற்றினா கரையேறிட்டான், யாருமே குதிக்கலை. ஆனால் நீ மட்டும் எந்த தைரியத்தில் போனேன், நீ பாவமே பண்ணது இல்லையான்னா. அவன் சொன்னான், அம்மா நான் தினம் கசாப்பு கடையில் வேலை செய்கிறவன், நான் தினம் உயிர்களை அறுத்து வியாபாரம் பண்ணுறவன் தான். இதை சுந்தரரே சொல்கிறாருங்க தேவாரத்தில், ஆவுரித்து தின்று உடலும் புலையரேனும் அரண் அடியாருக்கு அடியாறு கண்டால் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. நீ தினம் புலைத்தொழில் செய்யக்கூடிய கசாப்பு கடையில் வேலை பார்க்குறவனா இருந்தால் கூட, தினம் ஒரு உயிரை கொள்றவனாக இருந்தால் கூட, சிவனடியாருக்கு நீ அன்பராக இருந்தால் அவர் நான் வணங்கும் கடவுள் என்கிறார் சுந்தரர் பெருமான். அப்போ அவர் சொல்கிறார், அம்மா நான் எவ்வளவு பாவம் பண்ணேன்னு கணக்கே கிடையாது, யமன்கிட்டேயே கணக்கில்லை, அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன தைரியத்தில் குதிச்சேன்னா, வேதம் சொல்கிறது கங்கையில் குளித்தால் பாவம் தீரும், கங்கையில் குளித்தால் பாவம் தீரும்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த கங்கையில் நான் குதிச்சா நான் செஞ்ச பாவம்லாம் போயிட போகிறது. அப்போ பாவம் இல்லாத ஆத்மா தானே நான் காப்பாற்றலாம். இந்த நம்பிக்கை தாங்க நடராஜன். நம்பினாருக்கு நடராஜன், நம்பாதாருக்கு யமராஜன் அப்படி சொல்கிறோமே. இந்த நம்பிக்கை யாருக்குமே வரலையே. கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் பொங்குமாக்கடல் ஓத நீராடிலன் தென் குமரித்துறை ஆடிலன் எங்கும் ஈசன் எனாதவருக்கு இல்லையேனர் நாவுக்கரசனாயினார் தேவாரத்தில். நீ எந்த தீர்த்தங்களில் போய் குளித்தாலும் என்ன பிரயோஜனம்? கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் ஒங்குமாக்கடல் ஓத நீராடி. சமுத்திரத்தில் ஐப்பசி மாதம் துலாஸ்தானம் போய் காவேரியில் குளிப்பான், சமுத்திரத்தில் போய் குளிப்பான். மாலை அமாவாசைன்னு போயிட்டு சேது சமுத்திரக்கரையில் போய் ராமேஸ்வரத்தில் குளிக்கிறான், கங்கையில் போய் குளிக்கிறான். என்ன பிரயோஜனம்? ஒங்குமாக்கடல் ஓத நீர் ஆடிலன் குமரித்துறை ஆடிலன், குமரியில் போய் சமுத்திரத்தில் குளிக்கிறேன்னு போய் குளிக்கிறியே. எங்கும் ஈசன் எனாதவருக்கு இல்லையே. உன் உடம்புக்குள்ளேயே பகவான் இருக்கான்னு நினச்சா உன் வீட்டு கிணத்து தண்ணியிலேயே கங்கை தோன்றுவாளே. ஸ்ரீதரையாவாள்னு ஒருத்தர், அவர் அழைத்த உடனே திருவீசநல்லூரில் அவர் வீட்டு கிணத்துலேருந்து கங்கை பொங்கினாள், அவருடைய சரித்திரத்தில் சொல்கிறது. அப்போ அந்த எங்கும் ஈசன் நினைத்தால் இங்கும் கங்கை தோன்றுவாள். அப்போது கங்கைன்னு நினைத்தாலே பாவம் போகும்னா, உனக்கு அந்த நம்பிக்கை இல்லாட்டா அது குளிச்சும் பயன் இல்லை இல்லையா?
அப்போ அவர் வந்து நம்பிக்கையோடு போனார், கரையேறினார். இதைத்தான் ஈசன் உடனே அவரிடத்த சொன்னார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. அம்மா, ஒரு உயிர் பிறந்தாச்சுன்னா அது நல்லபடியாக வாழலாம், அதுக்கு எந்த விதமான தடையோ டிஸ்டர்பன்ஸோ கிடையாது. ஆனால் கடவுள் பால் நம்பிக்கை இருக்கணும். அதில் இருக்கான்னா 1000ல் ஒருத்தனுக்கு இருக்கிறதே கட்டம், கோடியில் லட்சத்தில் ஒருத்தனுக்கு இருக்கிறதே கட்டம். அதை நீ கண் முன்னாடி பார்த்த. எவ்வளோ பேர் இருந்தாலும் கங்கையில் குளித்தா மோட்சம்னு வந்தவன்லாம் பாவம் பண்ணால் காப்பாற்ற முடியாதுன்னா கரையேறிட்டான் பார். கங்கையில் கூட குளிக்கல, கங்கையில் குளித்தா பாவம் போகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீ அது மேலே நம்பிக்கை இல்லாட்டே உனக்கு எப்படி அது பலிக்கும் இல்லையா? மருந்து கூட சொல்கிறார், இப்போ பட்டினத்தால் சொல்கிறார், பாலுன் கடைவாய் படுமுன்னே ஊரார் சுடுமுன்னே உற்றார் அழுமுன்னே குற்றாலத்தானையே கூறுன்றார். குடிக்கிற பால் அமுதமாகி நம்முடைய உயிரை காப்பாற்றும் நினச்சி குடித்தா அந்த பால் அமுதமாகும். ஆனால் இதில் விஷம் கலந்துருக்குமோன்னா கடைவாய் வழியாக ஒழுகி வந்துடுமா, அந்த பாலும் உள்ளே போகாது, தொண்டை விக்கிக்கணும். இந்த வள்ளல் பாடுறார், தொண்டை விக்கி கொள்ளுமோ அப்படின்னு ஒரு பாடலில் பாடுறார். வெம்பி உதிர்ந்திடுமோ, உதிர்ந்தாலும் கைத்தளத்தை அகப்படுமோ, தொண்டை விக்கி உண்ணு வேணும், அந்த கனியை உண்ணு வேணும், தொண்டை விக்கிக்குமோ. உன்னுடைய திருவுள்ளம் எதுவோன்னு ஒரு அற்புதமான பாடல் திருவுருப்பால். நமக்கு விதி அப்படி இருந்தால் குடிக்கிற பால் கூட விதி இருந்தால்தான் உள்ளே போகும், இல்லைன்னா கடவாய் வழியாக வந்துடும். அதை பட்டினதா சொல்கிறார், குற்றாலத்தானை கூறு. அது மாதிரி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் அமுதூரும் கழுமல மலநகர் பெண்ணினல்லாரோடு பெருந்தகை இருந்ததே. இறைவன் எப்போவுமே தனித்து வரதில்லைங்க, சிவசக்தியராய் தோன்றுகிறான். அப்படிப்பட்ட இறைவனை நம்ம சைவ சமய பக்தஜன சபையில் மட்டுமில்லை, நாம் எங்கிருந்து எண்ணினாலும் அண்ணாமலைக்கு அரோகரான்னு எங்கிருந்து நினைத்தாலும் மோட்சம் முக்தி தருகிறானே, அதுபோல அவன் மண்ணில் நம்மை நல்ல வண்ணம் வாழ வைப்பான். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமச்சிவாயத்தை என்றும் மறவாமல் இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் மறவாமல் இருப்பதனாலே மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று இறைவனுடைய கருணைக்கு அவன் கடல்களை வாழ்த்தி நாம் நிறைவு செய்வோம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நம பார்வதி பதையே அரஹர மகாதேவ. தென்னாடுலக சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். அடியார்களுக்கெல்லாம் ஒரு விண்ணப்பம். வருகிற திங்கட்கிழமை 27ஆம் தேதி அன்று கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் மிக விமரிசையாக நடைபெற இருக்கிறது. அந்த சூரசம்ஹாரத்தினுடைய நேரடி வர்ணனையை அடியேன் பொதிகை தொலைக்காட்சி, இப்போ டிடி தமிழ்னு பேர், அந்த டிடி தமிழ் தொலைக்காட்சியில் மாலை 4 மணியிலிருந்து 5:45 மணி வரைக்கும் திருச்செந்தூர் சூரசம்ஹார நிகழ்வினை அடியேன் நேரடி வர்ணனை வழங்குகிறேன். டிடி தமிழ் தொலைக்காட்சி பொதிகை டிவின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த டிவியில் வழங்குகிறேன். அதை முடிச்சுட்டு 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வருடைய மாடவீதியில் இருக்கிற வெள்ளீஸ்வரர் திருக்கோவிலில் சூரசம்ஹார விழாவுக்கு அடியேன் நேரலை வர்ணனை வழங்குகிறேன். வாய்ப்பிருப்பவர்கள் பொதிகை டிவியில் அந்த டிடி தமிழில் திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை கண்டுகளிக்குமாறு பிரார்த்தித்து கொண்டு, வருகிற 27 அன்று காலை 11:50லேருந்து 1 மணி வரையில் சக்திவேல் பூஜை நடைபெறும். 28 அன்று மாலை 7 மணி அளவில் சிந்தை மகிழும் சிவபுராணம் என்கிற தலைப்பிலே திரு கணபதிதாசன் அவர்கள் சொற்பொழிவாற்ற இருக்கிறார்கள். 30ஆம் தேதி அன்று மாலை 7 மணி அளவில் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருள் என்கின்ற தலைப்பிலே 63 அடியார்களை ஒருவரான மெய்ப்பொருள் நாயனாருடைய சரித்திரத்தை பேச இருக்கிறேன். எல்லா நிகழ்வுகளிலேயும் தவறாமல் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சிவனுடைய கடல்களுக்கு நம்முடைய சிந்தை செலுத்துமாறு உங்களை வேண்டி விரும்பி கடல் பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.